بسم الله الرحمن الرحيم فاستجبنا له ووهبنا له يحيى وأصلحنا له زوجه إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ந்து துஆவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் பார்த்து வருகின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதனுடைய வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போவது அல்லாஹு தஆலா விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது துஆவில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அச்சத்தோடும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடும் பொழுது அல்லாஹ்வினுடைய பயம் நிறைந்தவர்களாக, அச்சம் நிறைந்தவர்களாக, நடுக்கத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நபிமார்களும் தங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொருவருமே பிரார்த்தனை செய்யும்போது அல்லாஹ்விடத்திலே பயத்தோடும் அச்சத்தோடும் கேட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே துஆவுடைய விஷயத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது உள்ளத்தில் இறையச்சத்தோடும் பயத்தோடும் அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்தும் பயந்தவர்களாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நபிமார்களை பற்றி, நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அம்பியா 21வது சூராவினுடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலே நபிமார்களை பற்றி பேசிவிட்டு சொல்றான், இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத் வயதுஊனனா ரகபன் வரஹபா வகானு லனா காஷிஈன். நபிமார்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள். இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையை அடையக்கூடிய விஷயத்தில், நன்மையான காரியங்களில் அவர்கள் முந்திக் கொள்வார்கள், போட்டி போட்டுக் கொள்வார்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைந்து கொள்வதற்கு, நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக, நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய விஷயத்திலே அவர்கள் முந்திக் கொள்வார்கள், விரைந்து செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வயதுஊனனா ரகபன் வரஹபா, அவர்கள் எங்களிடத்திலே துஆ செய்வார்கள் அல்லாஹ்வை ஆதரவைத்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய தண்டனை குறித்து பயந்தவர்களாக துஆ செய்வார்கள். அவர்கள் துஆ செய்யும்போது எப்படி துஆ செய்வாங்களாம்? அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்பார்கள். அல்லாஹ் நமக்கு தருவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் என்ற ஆர்வத்தோடும் இன்னும் அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து பயப்படுவார்கள். பயந்த நிலையில் அவர்கள் எங்களை துஆ செய்வார்கள், எங்களை அழைப்பார்கள், என்னுடைய பிரார்த்தனை செய்வார்கள். இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, எங்களை அஞ்சக்கூடியவர்களாக, எங்களுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபிமார்களுடைய அந்த பிரார்த்தனையை பற்றி, அவர்களுடைய தன்மைகளை பற்றி, அவர்களுடைய சிஃபத்துக்களை பற்றி, அவர்களுடைய பண்புகளை பற்றி, அவருடைய பிரார்த்தனையினுடைய விதத்தை பற்றி அல்லாஹ்
தஆலா இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். நபிமார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது எப்படி இருப்பாங்களாம்? அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்பார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். துஆ கேட்கும் போது அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டும் அச்சத்தை கொண்டும் நடுங்கியவர்களாக அவர்கள் எங்களை அடைப்பார்கள். அவர்களுடைய தன்மையே என்ன? எங்களை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் நல்லோர்களின் நபிமார்களின் துஆவில் இறையச்சம் நிறைந்து இருந்ததை குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது, துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நாம் துஆ கேட்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இந்த பண்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான். அந்த அல்லாஹ்விடம்தான் நாம் அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ்வை அழைத்து கேட்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட இறையச்சங்கள் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் நான் அழைப்பேன், அல்லாஹ்விடம் மட்டும்தான் துஆ செய்வேன் என்று கூறியதையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வஅஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ் வஅதுஉ ரப்பி அஸா அல்லா யகூன பி அல்லா அஸா அல்லா அகூன பி துஆஇ ரப்பி ஷகியா வஅஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தெய்வம் என அழைக்கின்றீர்களோ அவர்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். அது ரப்பி, நான் என் இறைவனையே அழைப்பேன், என் இறைவனை நான் பிரார்த்தனை செய்வேன். அசா அல்லா கூன பி துஆஇ ரப்பி ஷகியா, என் ரப்பிடத்திலே நான் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக, என் இறைவனிடத்தில் நான் கேட்பதின் மூலமாக துர்பாக்கியசாலி உடையவனாக ஆகாமல் இருப்பதற்காக வேண்டி என்னை படைத்த அல்லாஹ்விடமே நான் துஆ செய்வேன். நீங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை அழைக்கிறீர்களவா, அவர்களை விட்டு நான் விலகிக் கொண்டேன், உங்களை விட்டு விலகிக் கொண்டேன் என்று கூறியது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்வேன், அல்லாஹ்வை தான் அழைப்பேன். அவர்களை அவனை அழைத்து பிரார்த்தனை செய்வதுதான் நட்பாக்கியம் உடையது, நல்ல பாக்கியம் உடையது, நல்ல அணுகுமுறை உடையது, அதுதான் சிறப்பானது, நன்மை தரக்கூடியது. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கும் பொழுது நாம் துர்பாக்கியசாலியாக ஆகிவிடுவோம், இணை வைத்தவர்கள் ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹ் ஒருவனையே இறை அச்சத்தோடும் பயத்தோடும் கேட்க வேண்டும் என்பதை கேட்டதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நல்ல அடியார்களுடைய பிரார்த்தனை எப்படி அச்சத்தோடும் பயத்தோடும் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள், நல்ல அடியார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து சஜிதாவில் சொல்லி காட்டுகின்றான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜிஇ, படுக்கையிலிருந்து படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் அதை விட்டு விலகி வெளியில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தன்னுடைய படுக்கையை விட்டு விலகி வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். தூக்கத்தில் இருந்தாலும் தஹஜ்ஜுடைய தொழுகையை எழுந்து அந்த தூக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பயத்தினால் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜிஇ யதுஊன ரப்பஹும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். ஹௌஃபன் வ தம்ஆ, அல்லாஹ்வை ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ் நமக்கு நற்குணை வழங்குவான், அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்ற ஆர்வத்தோடும் அல்லாஹ்வுடைய பயத்தோடும், அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து பயத்தோடும், யதுஊன ஹௌஃபன் வ தம்ஆ, அல்லாஹ்வுடைய பயத்தோடும் அச்சத்தோடும் ஆதரவு வைத்தவர்களாகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், இன்னும் அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்த நல்லவற்றிலிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி இன்னும் அவர்கள் செலவு செய்வார்கள். இப்படி நல்லடியார்களை பற்றியும் நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அவர்கள் எப்படி துஆ செய்வாங்களாம்? நல்ல அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம துஆ செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது இறை பயத்தோடு கேட்க வேண்டும், இறை அச்சத்தோடு கேட்க வேண்டும், நடுக்கத்தோடு கேட்க வேண்டும். நாமும் அந்த பண்புள்ளவர்களாக, அந்த குணம் உள்ளவர்களாக, அல்லாஹ் அஞ்சியவர்களாக கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனின் மூலமாக நபிமார்கள் எப்படி இறையச்சத்தோடு கேட்டார்கள், பயத்தோடு கேட்டார்கள். துஆவில் கண்டிப்பாக அச்சம் இருக்க வேண்டும், பயம்
பயம் இருக்க வேண்டும், இறை பயத்தோடு கேட்க வேண்டும், ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எடுத்துரைக்கிறான். எனவே இந்த துஆவில் உடைய விஷயத்திலே நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, துஆ கேட்கும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை தான் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, வானவர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்லி அலா இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானவர்கள் வல் மலாயிகத்து, சிறப்பு மிக்க அந்த வானவர்கள், வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை புகழ்வார்கள், புகழ்ந்து துதி செய்வார்கள். அல்லாஹ்வை பயந்து அச்சத்தோடும் இறை பயத்தோடும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக வானவர்களும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து துதி செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், இறை பயத்தினால் அவர்கள் செய்வார்கள். அது மட்டுமல்ல, யஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்லி, பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்காக அந்த வானவர்கள் துஆ செய்வார்கள். அதே அல்லாஹ் சொல்றான். வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ்வை புகழ்ந்து துதி செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். இன்னும் பூமியில் உள்ள மக்களுக்காக, பூமியில் உள்ளவர்களுக்காக வேண்டி வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், அலா இன்னல்லாஹுல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, கருணை செய்யக்கூடியவனாக, கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானவர்களும் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். வானவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் பயந்து கொண்டும் அச்சத்தோடும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக வானவர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாமும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது பயத்தோடு கேட்க வேண்டும், அச்சத்தோடு கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் பயந்து கொண்டு கேட்பார்கள், அச்சத்தோடு கேட்பார்கள். குர்ஆன் ஓதும் பொழுது நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகத்தை பற்றி கூறப்பட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். ஹுஸைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் ஒரு முறை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வைதா மஸ்ஸ மர்ர பி ஆயத்தின் பிஹவ்வதின் யதஹவ்வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரக தண்டனை பற்றி பேசப்பட்டால், இது போன்ற வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும்போது கூட அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா வேதனையை பற்றியும் நரகத்தை பற்றியும் பேசப்படும் பொழுது உடனடியாக அந்த நரக வேதனையை பயந்து, நரக அச்சத்தை பயந்து அதனுடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு உலகத்தாருக்கெல்லாம் முன்மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வழிகாட்டல் தான் நமக்கு வெற்றி தரும். அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்களோ அது போன்றுதான் நாமும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும்போது அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அஞ்சியவர்களாக, நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் கேட்டிருக்கிறார்கள். நரகத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் நமக்கு எடுத்துரைக்கிறது, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டும் அச்சத்தை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்யும் பொழுது துஆவில் அச்சம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது பயத்தோடும் அச்சத்தோடும் துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களால் வழிகாட்டப்பட்ட சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் பிரார்த்திக்கும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் பயத்தோடும் அச்சத்தோடும் கேட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிக்க வேண்டுமே என்று சொன்னால் நாமும் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தோடும் அச்சத்தோடும் அல்லாஹ்வின் பயம் நிறைந்தவர்களாக துஆ செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எதை நாம் கேட்டுமோ அப்படிப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.